இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சாதம் செய்யும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. 1 துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 1, 2 பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்க்குறோம், நான் அதனால் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி எடுத்து 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் டம்ளரு. இந்த ஆழாக்கு 200 கிராம், நான் 300 கிராம் எடுத்துருக்கிறேன் அரிசி. ஒரு ஆழாக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தா போதும். பாஸ்மதி அரிசின்றதுனால 1க்கு 1.5 தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 முறை கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசி சேர்த்துக்கிறேன். அதிகமாக அல்சர் இருக்குது, வாய் புண்ணு, வயிற்றுலலாம் புண்ணாயிட்டு இருக்குதுன்றவங்களாம் இந்த மாதிரி வெறும் தேங்காவே சாப்பிட்லாம், கொப்பரை தேங்காய் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக அல்சர் சரியாயிடும். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் அதிகமாக இருந்ததுன்னா தேங்காய் பால் சாதம் செஞ்சு கூட சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். சாதமும் நல்லா வந்துருச்சு. அப்படியே லேசாக கலந்து கொடுங்க. சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.